இந்த மனுஷன் டிஎம்கேவை சேர்ந்தவர். வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 2-3 கிளிப் மட்டும் போடுறேன். நீங்க பார்த்துட்டு வாங்க பேசுவோம். இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? தம்பிகளா வேண்டாம்டா, விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்துட்டு அவதூறுகள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தரை குறை சொல்லி நம்ம கட்சியை பெருமையாக காட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது தவறான செயல். இறந்த காலத்துல நடந்தது அதை வச்சுதான் நாங்க பேசுறோம். நீங்க என்ன பண்றீங்க? எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு அது கற்பனையில வந்துட்டு நீங்க பேசுறீங்க. இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. உங்க கட்சியை என்னென்ன தப்பு செஞ்சுச்சு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காம அந்த கட்சியை விட நல்ல விதமா நம்ம பண்ணுவோம். ஊழல் நடக்காது, இனிமேல் நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு அடுத்த கட்சியை தரக்குறைவாக்கி நம்ம பெருமையாக வந்துடலாம்னா ஏற்கனவே உன் மேலே அழிக்கவே முடியாத ஒரு கரை. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க மேலே துணூண்டு கரை விழுந்தவொடனே கரை விழுந்துருச்சுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக தெரியுதுன்னு தெரில. யோசிச்சு பாருங்க, புரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அண்ணாமலை எப்படி பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்துட்டு அவங்கள விட பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி பேசுங்கடாண்ணா. சும்மா வந்துட்டு விஜய் அங்கே போனார் இங்கே போனார், அதை பண்ணார் இதை பண்ணார், இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கலையா? ஏன்டா விளக்கெண்ணெய் இல்லாமல் இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க? சுடுகாட்டிலேயே இருந்தீங்களா? சாரி வாடாப்படன்னு பேசுனது. அதாவது இப்ப குரல் கொடுக்குறவங்க அன்னைக்கும் குரல் கொடுத்துருக்கணும்ல. டிஎம்கே ஆட்சி நடத்தும் போதும் தவறுகள் நடந்துச்சா இல்லையா? அப்ப குரல் கொடுத்துருக்குமா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்க டிஎம்கேவை சேர்ந்தவங்களே என்னடா இப்படி நம்ம கட்சியை இப்படி சின்னாவண்ணமாக்குறாங்கன்னு நிறைய பேர் இப்படித்தான் புலம்புறாங்க. அதே மாதிரி இந்த டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள்லாம் வந்துட்டு இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டப் வந்துட்டு யாரு தெளிவா பேசுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு பண்ணணும். ஏன்னா எதிர்கட்சியும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்தா தான் முன்னாடி இருக்கவங்க பயப்படுவாங்க. சரி, நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சோம்னா அது ஒரு பாயிண்டா கிடைச்சிரும், நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு தோணும். எதிர்கட்சியா இருக்கவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆளுங்கட்சியா இருக்கவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதான் என்னோட எண்ணம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நன்றி.